2026 ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் என்ன? முழு விதிமுறைகள், முக்கிய தேதிகள். தமிழக தேர்தல் 2026 ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் என்ன? முழு விதிமுறைகள், முக்கிய தேதிகள். தமிழ்நாடு மக்களை கவனிக்கவும். 2026 சட்டமன்ற தேர்தல் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது. இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் 15, 2026 அன்று அறிவிப்பை வெளியிட்டதன் மூலம் மாநிலம் முழுவதும் தேர்தல் களநிலை உருவாகியுள்ளது. இந்த அறிவிப்பு வெளியான உடனே மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எனப்படும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டன. இந்த வீடியோவில் தேர்தல் அட்டவணை முதல் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விதிமுறைகள் வரை அனைத்தையும் எளிமையாகவும் முழுமையாகவும் பார்க்கலாம். முதலில் முக்கியமான விஷயம், இந்த முறை தமிழகத்தின் 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இது மிக முக்கியமான அரசியல் நிகழ்வாகும். ஏப்ரல் 23, 2026 அன்று வாக்குப்பதிவு நடைபெறும். மேலும் மே 4 அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்படும். இப்போது தேர்தல் கால முழு அட்டவணையை பார்ப்போம். மார்ச் 15, 2026 தேர்தல் அறிவிப்பு மற்றும் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமல்படுத்துதல். மார்ச் 30, 2026 வேட்புமனு தாக்கல் தொடங்கும். ஏப்ரல் 6, 2026 வேட்புமனு தாக்கல் கடைசி நாள். ஏப்ரல் 7, 2026 மனுக்கள் பரிசீலனை. ஏப்ரல் 9, 2026 மனு திரும்பப் பெற கடைசி நாள். ஏப்ரல் 23, 2026 வாக்குப்பதிவு. மே 4, 2026 வாக்கு எண்ணிக்கை. மே 6, 2026 தேர்தல் நடைமுறை நிறைவு. இப்போது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் என்றால் என்ன? இது தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள், அரசு மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு விதிமுறைகளாகும். இது தேர்தலை சீரான மற்றும் நியாயமான முறையில் நடத்த உதவுகிறது. மார்ச் 15 முதல் மே 4 வரை இந்த விதிமுறைகள் கடுமையாக அமலில் இருக்கும். முதலாவது முக்கிய கட்டுப்பாடு, பணப்புழக்கம் கண்காணிப்பு. தேர்தல் காலத்தில் அதிக அளவில் பணம் கொண்டு செல்லும் போது சந்தேகத்திற்கிடமாக இருக்கும். குறிப்பாக 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்துச் செல்லும் போது அதற்கான சரியான ஆதாரம் இருக்க வேண்டும். இல்லையெனில் பறக்கும் படை அதிகாரிகள் அந்த பணத்தை பறிமுதல் செய்யலாம். இரண்டாவது, புதிய அரசு திட்டங்களுக்கு தடை. தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு அரசு புதிய நலத்திட்டங்கள் அல்லது புதிய திட்ட அறிவிப்புகள் செய்ய முடியாது. இது வாக்காளர்களை கவரும் முயற்சிகளை தடுக்க முக்கியமான விதிமுறையாகும். ஆனால் ஏற்கனவே தொடங்கப்பட்ட பணிகள் தொடரலாம். மூன்றாவது, அரசியல் விளம்பரங்கள் மற்றும் கட்அவுட்டுகள். பொதுமக்கள் கூடும் இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் போஸ்டர்கள், பேனர்கள், கொடிகள் அனைத்தும் அகற்றப்படும். மேலும் அரசு செலவில் வெளியிடப்படும் விளம்பரங்களில் தலைவர்கள் புகைப்படங்கள் இடம்பெறாது. நான்காவது, அரசு அதிகாரிகள் மீது கட்டுப்பாடு. தேர்தல் காலத்தில் மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறையினர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நேரடியாக தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் செயல்படுவார்கள். அவர்களை மாற்ற வேண்டுமெனில் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி அவசியம். ஐந்தாவது, அரசியல் கூட்டங்கள். எந்த அரசியல் கட்சியும் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டுமெனில் முன்பே காவல்துறையின் அனுமதி பெற வேண்டும். மேலும் இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை ஒலிபெருக்கிகள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இப்போது பொதுமக்களுக்கு மிகவும் முக்கியமான விஷயம், வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு. உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை கண்டிப்பாக சரிபார்க்க வேண்டும். இதற்கான கடைசி அவகாசம் மார்ச் 20, 2026 ஆகும். புதிய பெயர் சேர்க்கவும் திருத்தங்கள் செய்யவும் இதுவே கடைசி வாய்ப்பு. சந்தேகங்கள் இருந்தால் 1950 என்ற ஹெல்ப்லைன் எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பயன்படுத்தலாம். இந்த தேர்தல் வெறும் அரசியல் நிகழ்வு அல்ல, இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையும் கடமையும் ஆகும். சரியான தகவல்களை தெரிந்து கொண்டு உங்கள் வாக்குரிமையை பயன்படுத்துவது மிக முக்கியம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். அனைவரும் விழிப்புணர்வுடன் வாக்களிக்க இது உதவும். தமிழ்நாடு 2026 தேர்தல். உங்கள் ஓட்டு, உங்கள் உரிமை.